அஸ்வின் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி நைஸ், நல்லா இருந்துச்சு. விராட் கோலிக்காக தான் நான் வந்தேன், அவனை பார்த்தது எனக்கு ஹாப்பி. நெக்ஸ்ட் மேட்ச்ல ஹில் டூ இட். லோக்கல் பாய் எப்பயுமே சென்னைனா அஸ்வின் தான், அதை வந்து அடிச்சுக்கவே முடியாது. ஆஸ் யூஷுவல் அஸ்வின் தான். செம்ம கூஸ் பம்ஸ் அந்த மாதிரி இருந்தது. கலக்கலா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்படியே நம்ம இந்தியா வின் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பி ஃபீல் இருக்கும். அது கண்டினியூஸா அவங்க இந்த சீரீஸை வின் பண்ணி அந்த கப்பை வின் பண்ணும். அதுக்கு எங்களோட விஷஸ்ங்க. அஸ்வினோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. எப்படி முதல் நாள் இந்தியா ஒரு அடுத்தடுத்த விக்கெட்டுகள் இருந்துச்சு. அஸ்வின் வந்து ஒரு செஞ்சுரி போட்டாரு, 6 விக்கெட்டுகள் வச்சுட்டாரு. இதுக்கு இதை விட அதிகமா பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது அப்பவும் திருப்பியும் விக்கெட் வந்துச்சு. திருப்பியும் 5th விக்கெட் 6th விக்கெட் வரும்போது செம்மையா பட்டை கலப்பிட்டாருங்க அஸ்வின். சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவரோட இதுல ஹிஸ்டரியில இது வந்து ஒரு பெஸ்ட் மேட்சா இருக்கும். கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருந்தது. ஈவினிங் வரைக்கும் இருந்து அப்படியே சூடு பிடிக்கிற மேட்சா இருக்கும்னு நினைச்சோம். பட் இருந்தாலும் வின் பண்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, அதனால அந்த சந்தோஷத்தோட வீட்டுக்கு போலாம். ஆசம் ஃபீலிங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாங்களும் ஒரு ஃபேமிலியா வந்திருக்கோம். இவனும் பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரும். இட் வாஸ் a great experience. ரொம்ப சூப்பர். அதான் அவங்க ஆக்சுவலா நாங்க ஒரே காலேஜ்ல படிச்சோம். அது வந்து இப்ப நேர்ல பார்க்கும்போது இட் வாஸ் a good experience. நான் இங்க வந்திருக்கேன் கிரவுண்டுக்கான. இது வரைக்கும் அஸ்வின் ஆடி பார்த்தது இல்ல. ஒரே கிளாஸ் இல்ல, பட் அதே காலேஜ்ல படிச்சோம். அஸ்வின் ரவிச்சந்திர அஸ்வின் சதம் போட்டாங்க, நல்ல விக்கெட் எடுத்தாங்க. ரவிச்சந்திர ஜடேஜாவும் நல்ல விக்கெட் எடுத்தாங்க. சிராஜ் பும்ரா எல்லாமே கேட்ச் பிடிச்சி டீமுக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டீம் ஆல்சோ எல்லாமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நல்ல வெற்றி தான் இது. அது ரொம்ப தான் கவலையா இருக்குது. 12 ஓவர்ல டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி சீக்கிரமா முடிச்சுட்டாங்க. அதுதான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் தான் ஜாலியா இருக்குன்னு. சீக்கிரமா லஞ்சுக்கு முன்னாடி கேம் முடிச்சது நல்லா இருந்தது. பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நார்மலி ஆஃப்டர் லாங் டைம் நம்ம சென்னையில் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச் நடக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி. ஸோ இது மாதிரி மேட்ச் ரிசல்ட் பார்க்கறது ரொம்ப மேட்டர். ஸோ அதனால நமக்கு சென்னையில் வெனியூல வந்து டெஸ்ட் மேட்ச் நடத்துறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஃபேன்ஸ் லார்ஜ் நம்பர்ஸ்ல இந்த மாதிரி வந்து பார்க்கறது ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும். பட் ரிசல்ட் கிடைச்சது, அதுவும் இந்தியா வின் பண்ணது ரொம்ப சந்தோஷம். லோக்கல் பாய் அவர் எப்பவும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆல்வேஸ் இஸ் அ ப்ரைட் ஆஃப் இந்தியன் டீம், ஒன் அமங் த ப்ரைட்ஸ் அண்ட் ஆல்சோ our son of the soil. So again he did that, he proved that. So absolutely no doubt. So கண்டிப்பா அவர் இந்த மேட்ச் டெஸ்ட் மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து he turned the tide. நமக்கு ஃபேவரா வந்து டர்ன் பண்ணாரு. அவரோட எக்ஸலன்ட் நாக் வித் த பேட் அண்ட் ஆல்சோ வித் த பால். ஸோ ஓவரால் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பெக்டட். திருப்பி அவர் எப்போ சென்னையில் ஆடுவாருன்னு தெரியாது. ஸோ மேன் ஆஃப் த மேட்சோட முடிச்சிருக்காரு, வெற்றி நாயகனா. ஸோ ரொம்ப சந்தோஷம் அண்ட் கங்க்ராட்ஸ் டு அஸ்வின் அண்ணா. இந்தியா ஜெயிச்சது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா வேர்ல்ட் டெஸ்ட் ஃபைனல் சாம்பியன்ஷிப் நம்ம டாப்புக்கு போனோம் லாஸ்ட்ல நடக்கிற மேட்ச்ல. ஆனா நம்ம இந்த வின் வந்து ரொம்ப குரூஷியல். அடுத்த மேட்ச் கான்பூர்ல இருக்கு, அதுவும் ஜெயிப்போம். நியூசிலாந்து சீரிஸ் இருக்கு, ஆஸ்திரேலியா சீரிஸ் இருக்கு. அதெல்லாம் வின் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஜூன் மாசம் வந்து வேர்ல்ட் டெஸ்ட் ஃபைனல்ல போவோம் நம்ம. அஸ்வின் அண்ணா சேப்பாக வந்தாரு, இதான் பையன் ராஜ்யம், என் கோட்டை பையன் ஃபோர்ட்ரஸ்பா. நீ சேப்பாக வந்தா என்னெல்லாம் தொடவே முடியாதுப்பா. நான் பேட்டிங் எல்லாம் கலக்குவேன், போலிங் எல்லாம் கலக்குவேன்ப்பா. மாஸ்டர் மைண்ட் கிளாஸ் பண்ணாரு அஸ்வின்லாம். மேட்ச் ரொம்ப நல்லா தான் இருந்தது. விராட் கோலி பேட்டிங் ஆடாதது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமா இருந்தது. மற்றபடி விராட் கோலி ஃபார் லைஃப். அஸ்வினோட பெர்ஃபார்மன்ஸ் ஆசமா இருந்தது. தமிழ் பையன் நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாரு சென்னை கிரவுண்ட்ல. தேங்க்யூ. கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கு, பட் இட்ஸ் ஓகே. விராட் கோலி ஃபார் லைஃப். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அஸ்வின் வந்து நம்ம ஹோம் டவுன் பாய். அவர் வந்து பேட்டிங்லயும் செஞ்சுரி போட்டிருக்காரு, போலிங்லயும் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. செம்ம ட்ரீம் டே அவருக்கு. ஏமாற்றம்னு சொல்ல முடியாது. நம்ம இந்தியா வந்து எப்படியும் நான் நினைச்சேன் 2 நாளே முடிஞ்சிடும் நினைச்சேன். ஸ்பின் ட்ராக் போட்டு எப்படியோ ஜெயிச்சிருவாங்க நினைச்சேன். 3 நாள் போனதே ஓகே தான். பட் ஃப்ரீக்வெண்டா சென்னையில மேட்ச் வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு ஐபிஎல் எவ்வளவு டிமாண்ட் கிடைக்குதுன்னு நமக்கே தெரியும். அவ்வளோ ஃபேன்ஸ் ஃபாலோயிங் இருக்காங்க கிரிக்கெட்டுக்கு. அடிக்கடி இந்தியா மேட்ச், டெஸ்ட் மேட்ச், ஓடிஐ மேட்ச் எல்லாத்துக்குமே ஃபேன்ஸ் இருக்காங்க. வச்சா சூப்பரா இருக்கும். செமையா இருந்தது. பங்களாதேஷோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தோம்னா வந்து நஜமுல்லா ஷாந்தோன்னு அவங்க டீம் கேப்டன் செமையா ஆடினாரு, 82 ரன்ஸ். ஆனா செஞ்சுரியை வந்து வேஸ்ட் பண்ணிட்டார். நல்ல சான்ஸ் இருந்தது, பட் ஆனா அதை வேஸ்ட் பண்ணிட்டாரு அந்த செஞ்சுரியை. அதுக்கப்புறம் வந்து இவர் நல்லா ஆடினாரு. ஐ மீன் நம்ம மண்ணின் மைந்தர் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து மேன் ஆஃப் த மேட்ச். எல்லாரும் ஹாப்பி ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு. அடுத்து ஜடேஜா நல்லா பண்ணாங்க, 3 விக்கெட்டு. பும்ரா 5 விக்கெட் இந்த கேம்ல. அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 விக்கெட்ஸ். இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் பங்களாதேஷ்க்கு ட்ரை பண்ணாங்க, பட் ஆனா தோத்துறாங்க அன்பார்ச்சுனேட்லி.
ஆனா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கண்டென்ட்ல இந்தியாவுக்கு இன்னும் 4 wins ஃபார் த ஃபைனல்ஸ். ஒரு 4 கேம் ஜெயிச்சாங்கன்னு வைங்க, இன்னும் 9 கேம்ஸ் இருக்கு. அதுல 4 கேம்ஸ் ஜெயிச்சோன்னு வைங்க, அது நம்ம வந்து ஃபைனல் போயிடலாம், டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு. எவ்வளவு அடிச்சிருக்கலாம்னா இது வரைக்குமே பங்களாதேஷோட பேட்டிங் அப்படிங்கறது ஸோ லைக் அவங்களோட ஸ்பின்னர்ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸோ யூஸ்வலா பெட்டரா பண்ணுவாங்க. நீங்க பங்களாதேஷ் பாகிஸ்தானுக்கு லாஸ்டா போகும்போதுமே வந்து மெஹதி ஹசன் மிராஸும் முஷ்பிக் ரஹீமும் சேர்ந்து ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் அடிச்சாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரியான ட்ராக்ல ஸோ ஒரு அஸ்வினோ தென் ஒரு ரோஹித் சர்மா மாதிரியான ஒரு கேப்டன் கிட்டயோ அகேன்ஸ்ட் ஆக்சுவலி அது நடக்காதான். இது வரைக்கும் ஒரு பெரிய டார்கெட்டா இருந்தாலும் சரி, ஒரு 230 240 அப்படிங்கிற டார்கெட்டா இருந்தாலும் சரி தான் இது வரைக்கும் பங்களாதேஷ் அதோட பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணதும் கிடையாது. அவங்க கிட்ட நீங்க ஒரு ஷாட்மேனோ ஷன்டோவோ மோமின் உலகோ ஜகீர் ஹசன் லாஸ்டா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா அவங்க ஊர்ல நல்லா விளையாண்டாரு. பட் ஒரு முக்கியமான இடத்துல அவங்க இது வரைக்கும் அவங்க பண்ணதும் கிடையாது. அதனால இவ்வளவு டார்கெட் அடிச்சிருக்கலாம், இவ்வளவு டார்கெட் வந்திருக்கலாம். என்கிட்ட அதுக்கு பதிலும் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவங்க பேட்டிங் இவ்வளவுதான். அவங்க பவுலிங்ல எனக்கு ஒரு ஹசன் முகமது மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்ப புதுசா வந்த நஹீர் ராணா மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமே தவிர அவங்க பேட்டர்ஸ் மேல எனக்கு பெருசா இந்த அளவுக்கு ஒரு ஹோப்புமே கிடையாது. ஆக்சுவலி 3 நாள் போனதே என்ன பொறுத்த வரைக்கும் பெருசு தான். ஏன்னா முதல் நாள் நம்மளுக்கு வெயில் அடிக்கல, இன்கேஸ் ரெட் சாயில் தான் போட்டிருந்தாங்க. இதே மாதிரி சேப்பாக்ல வந்து நம்மளுக்கு 2021 இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா நடக்கும்போது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வெயில் அடிச்சது. ஸோ பிச் செகண்ட் டேயோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆக்சுவலி உடஞ்சிருக்கணும். இன்கேஸ் அப்படி ஒருவேளை வெயில் நல்லா அடிச்சிருந்தது, பிச்சு உடஞ்சிருந்ததுன்னா அஸ்வினுக்கு இன்னும் நல்லா டேர்ன் கிடைச்சிருந்திருக்கும். மேட்ச் வந்து நேத்திக்கு மதியமோ இல்ல நேத்திக்கு சாயங்காலமோ ஒருவேளை வந்து டே 3யோட லாஸ்ட் செஷன் எக்ஸ்டர்ன் பண்ணி வந்து நடந்திருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வெயில் அதிகமா அடிக்காதனால பிச் உடையாதனால இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட் பாலர்ஸ் சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா ஷன்ட்டுக்கு நிறைய பவுன்சர்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஸோ இவ்வளவு தூரம் போச்சு, இதுவே பெரிய விஷயம். ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறாங்க. கடைசியா டெஸ்ட் மேட்ச் எப்போ ஆனாங்கன்னா நமக்கு ஜனவரியில் ஆடினாங்க. அதுக்கப்புறம் கிரிக்கெட் அவங்க ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு மேல வந்து ஆடினாங்க. ஸோ டெஸ்ட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க, அது தேவைப்படுது. அந்த சாஃப்ட் ஹேண்ட்ல ஆடணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ ஆக்சுவலி ராஷ்டிரா விராட் கோலிக்கு அன்பார்ச்சுனேட்லி அது ஸ்பைக் இருந்து அது தெரியல. ஸோ வருவாங்க, ஒரு டைம் தேவை, ஒரு ஸ்பேஸ் தேவை. அந்த ஸ்பேஸ் கிடைக்கும் பொழுது இந்த மாதிரி சாம்பியன் பிளேஸ் திரும்பவும் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா ஆடும்போது ராஜ்கோட்ல ஒரு 100 ரன் அடிச்சாரு. அந்த சீரீஸ்ல ஒரு 400 ரன்ஸ் பிளஸ் வந்து அடிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு கம்பேக், அவங்களை பத்தி நம்ம பெருசா யோசிக்கவே வேணாம், ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கவே வேணாம், கம்பேக் கொடுத்துருவாங்க. அது உங்களுக்கு அடுத்தது நாக்பூர்லயும் நடக்கலாம், நாக்பூர்ல நடக்கணும்னா ஸோ உங்களுக்கு சின்ன சுவாமியில நடக்குது. கோலி டெஃபினட்டா அங்க நல்லா பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ வருவாரு. சரி, அங்கேயும் ரோஹித் வரலன்னா மும்பைல ஹோம் கிரவுண்ட், ஸோ ஆப்வியஸ்லி வந்துருவாங்க. ஸோ ஒரி பண்ணிக்க வேணா, பிஜிடில நல்லா பிளே பண்ணுவாங்க. இல்ல பங்களாதேஷ் வந்து ஆக்சுவலா இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து நல்லா டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முன்னாடி பார்க்குற பங்களாதேஷை விட இப்போ இருக்கிற டீம் வந்து நல்லா வந்து அவங்க வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஸோ வந்து மற்ற டீமோட பங்களாதேஷ் வந்து நம்ம ஃபைனல் வேர்ல்டு கப்லேயே பார்த்தோம் எந்த அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா டெஸ்ட் கிரிக்கெட் தான் வந்து கிரிக்கெட்ல வந்து ரியல் கிரிக்கெட். ஸோ இதுல தான் ஒருத்தவங்களோட ஒரு டீமோட ரியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது தெரியும். T20ல வந்து அது வந்து நம்ம குயிக்கா கேம் போயிடும், கேம் வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆயிரும். ஸோ எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ரியல் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது வந்து டெஸ்ட் மேட்ச்ல தான் கிடைக்குது. ஸோ வந்து அந்த வகையில வந்து பங்களாதேஷ் வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் இந்தியா வந்து நம்ம ரெகுலரா எப்பயும் டெஸ்ட் மேட்ச்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது தெரியும். ஏன்னா நம்பர் 1 இதுல நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால டெஃபினட்டா அது ஒரு நல்ல மேட்ச் தான்.